ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக் ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே இது மாதிரி அடித்து நல்ல ஒரு பிளெண்டராலேயோ இல்லை ஃபோக்காலேயோ அடித்து போடுவோம். இது இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா, இப்போ அடித்து வச்ச முட்டையை இது மாதிரி ஜார்னியில் நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஜார்னியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஆம்லேட் கிடைக்குங்க. இந்த ஆம்லேட்டில் பார்த்திங்கன்னா நான் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்து தான் இந்த ஆம்லேட்டு. உங்களுக்கு எப்படி என்ன வேணும்னு ஆனியன் கூட கலக்கலாம். ஆனால் இந்த ஜார்னிங்கும்போது ஆனியன்லாம் கலந்தால் சரி வராது. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ராகி தோசை ஊற்றலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ராகி தோசையோ அல்லது கோதுமை தோசையோ இல்லை சாதா மாவு தோசையாக இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் வெறுமனை முருங்கைக்கீரையோ பசலைக்கீரையோ சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கீரையோட ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும்னா நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த கொஞ்சம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, ஏதோ ஒரு வகை கீரையை நல்லா இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றுனீங்கன்னா ரோஸ்டாகவும் கிடைக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி உங்கள் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம நான்ஸ்டிக்கு இல்லை மண் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம சில்வர் கரண்டியை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த உடன் ஸ்பூன் ரொம்ப நாளைக்கு வரணும்னா நம்மள்கிட்ட தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூவில் எண்ணெயை ஊற்றி இது மாதிரி உடன் ஸ்பூன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த உடன் ஸ்பூனை அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ணுற வரையிலும் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு ட்ரை டிஷ்யூவை எடுத்து நல்லா வைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது எத்தனை வருஷமானாலும் இந்த உடன் ஸ்பூன் கரண்டி எல்லாம் பிளவுபடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க. மாதத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இதோட லைஃப் அதிகரிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா உடன் ஸ்பூன்லாம் நம்ம விலை அதிகமாக கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ அதை நல்ல விதமாக வச்சுக்கணும். இப்போ பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், புதுசு மாதிரியே. இது நான் ஒரு 6 இயர்ஸாக நான் இது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். லைஃப்பும் நல்லா இருக்குது. எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை இப்படி நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஆகாத இருக்கும். பாருங்கள், புது கரண்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ ஆனியன்லாம், அதாவது கெஸ்ட் எல்லாம் வராங்க, நிறைய ஆனியன் உரிக்கணுன்னா கண்டிப்பாக கண்ணு எரியுங்க. அப்படி கண்ணு எரியாமல் ஆனியன் கட் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ எவ்வளோவா இருந்தாலும் நம்ம அந்த ஆனியனை ஒரு பவுலில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்து கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக தண்ணியே வராதுங்க கண்ணுலேருந்து. இது மாதிரி நிறைய பருப்பு ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். இந்த சன்னாலாம் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே வராது. ஸோ இது ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு இது நல்லா இருக்கணும்னா பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, என்ன தானிய வகையாக இருந்தாலும் அதில் ஒரு 1லேருந்து 2 ட்ராப் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோன்னா உங்களுக்கு 6 மாதமாக இருந்தாலும் இதில் வண்டோ பூச்சோ வீணாக போகாமல் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்போ வாங்கின லெவலுக்கே இருக்கும்.
இன்னும் ராஜ்மா எல்லாத்துலேயுமே நீங்கள் இது மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப ஊற்றிடக்கூடாது. 1 or 2 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல்லுக்கு வந்து வண்டெல்லாம் வராது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சாவி இருக்கும். நம்ம வந்து பூட்டணுமோ திறக்கணுன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அப்படி வந்து ஈஸியாக எந்த பூட்டுக்கு எந்த கீங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நம்மள்ட்ட இது மாதிரி கலராக நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா அந்த கீக்கு வந்து ஒரு கலர் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து பூட்டை திறந்துடலாம். இது வந்து அர்ஜெண்ட்டாக போகிற டைமிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சாவியையுமே நம்ம திறந்துகிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து நெயில் பாலிஷால் கலர் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சாவி தான் இந்த பூட்டுக்குன்ட்டு நம்ம ஈஸியாக திறந்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். இது அலைய கூட நம்ம போட்டுக்கலாம். காஃபி பவுடரில் நம்ம இன்ஸ்டன்ட் என்ன தான் வாங்கி வச்சாலுமே அது வந்து கொஞ்ச நாள் ஆனால் கட்டி பிடிச்சிடும். அப்படி கட்டி பிடிக்காத மாத கணக்குக்கு வரணும்னா ஒரு டிஷ்யூலையோ அல்லது பேப்பர்லையோ இல்லை சின்ன துணியிலையோ அரிசியை இது மாதிரி பேக் பண்ணி அந்த காஃபி பவுடர் பாட்டிலில் போட்டுட்டோன்னா 6 மாதம் இல்லைங்க 1 வருஷம் ஆனாலுமே இது கட்டி இல்லாமல் புதுசாக வாங்கினாப்லையே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.